தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வன்முறையை தூண்டுற விதமாக பேசியிருக்காரு. அவர் இப்போ மட்டும் இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் இருந்தே வன்முறையை தூண்டுற விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் நடந்த மாதிரி இங்கேயும் ஒரு புரட்சி புயல் வெடிக்குன்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டார். அதை உடனே டெலீட்டும் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் மேலே கை வச்சிருவீங்களா, அப்படி கை வச்சுட்டீங்கன்னா எல்லா மாணவர்களும் உங்கள் வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்பாங்கன்ற மாதிரி மாணவர்களை தூண்டி விடுற விதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்று புரியலை, விஜய் மேலே கை வச்சா எதுக்காக மாணவர்கள் போய் நிற்கணும்? ஆதவ அர்ஜுனா சார், நீங்கள் போய் நில்லுங்க உங்கள் குடும்பத்தோட. அப்படி இல்லைன்னா விஜயோட பையனையும் பொண்ணையும் விஜயுடைய மனைவியையும் போய் நிற்க சொல்லுங்க. மாணவர்கள் எதுக்காக போய் நிற்கணும்? விஜயை கைது பண்ணா நீங்கள் போய் நில்லுங்க. மாணவர்கள் எதுக்காக போகணும்? மாணவர்கள் காலேஜுக்கு படிக்க தான் போகிறாங்க. விஜய் மேலே கை வச்சா போய் சண்டைக்கு போகிறதுக்காகலாம் யாரும் இங்கேருந்து மாணவர்களை எங்கேயும் அனுப்பிக்கிட்டு இருக்கல. புரியுதா? நீங்கள் போங்க, உங்கள் குடும்பம் குட்டியோட போய் நில்லுங்க. விஜய் மேலே கை வச்சா மாணவர்களை தூண்டி விடாதீங்க.